Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.4ல் கொஸ்டின் நம்பர் 13 வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 14லேருந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ 14th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ dy by dx minus y by x plus cosecant of y by x equal to 0. ஸோ இங்கே பாருங்கள் y by x ஃபார்மில் இருக்குது. ஸோ பார்த்த உடனே தெரியுது அது ஹோமோஜினியஸ் அப்படின்னு. அண்டு y by x ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், dy by dx தான் கொண்டு வரணும். ஓகே, இன்கேஸ் x by y இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், dx by dy அந்த ஃபார்மில் கொண்டு வரணும். ஓகே, சொல்யூஷன். அப்போ கிவன் என்னவோ அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். அதிலேருந்து dy by dx மட்டும் வேணும் எனக்கு. அதனால் இந்த y by x ரைட்டில் கொண்டு போகிறேன். அந்த cosecant of y by x அதையும் ரைட்டில் கொண்டு வரோம். ஸோ y by x மைனஸ் cosecant of y by x அப்படின்னு வரும், விச் இஸ் f of x, y அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஹோமோஜினியஸ் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ரீப்ளேஸ் x by lambda x அண்டு y by lambda y. ஸோ x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் lambda xனும், y எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் lambda yனும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் f of lambda x, lambda y becomes lambda y by lambda x minus cosecant of lambda y by lambda x. So lambda gets cancelled. So y by x minus cosecant of y by x வருது. அதுதான் நம்மளோட ஆக்சுவல் f of x, y. ஸோ லாம்டாவே இல்லாததுனால lambda power 0 into f of x, y. So it is a homogeneous function of degree 0. So homogeneous function of degree 0. So அப்போ நான் என்ன பண்ணோம், y equal to vx அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். தென் by dy by dx equal to v plus x into dv by dx. இது equation 2. So from 1 and 2 v plus x into dv by dx equal to vx by x minus cosecant of vx by x. அதாவது y by x இருந்தது, yக்கு பதில் we are substituting it as vx. Okay, so v plus x into dv by dx equal to v minus cosecant of v. அடுத்து இங்கே லெஃப்டில் இருக்க v இங்கே கொண்டு வந்தீங்கன்னா x into dv by dx equal to v minus cosecant of v minus v. So plus v minus v cancel. அப்போ x into dv by dx equal to minus of cosecant of v. ஸோ அப்போ v எல்லாம் ஒரு பக்கம், x எல்லாம் ஒரு பக்கம் பண்ணுங்க. ஸோ dv by cosecant of v equal to minus of dx by x. ஸோ cosecant 1 by cosecant நம்ம என்ன பண்ணலாம், sin v. ஸோ sin v into dv equal to minus of dx by x. integrating on both sides. ஸோ ரெண்டு பக்கமும் integrate பண்ணிங்கன்னா integral of sin v dv equal to minus of dx by x. So integral of sin v வந்து என்ன, minus cos v equal to minus of log of x minus log c அப்படின்னு வச்சுக்கிறோம். then minus of cosecant v equal to minus common எடுத்திங்கன்னா log a plus log b ஃபார்மில் வந்துடும். அப்போ log a into b. so log of c into x. minus minus cancel பண்ணிங்கன்னா finally cos v equal to log of cx வரும். and y equal to vx நம்ம assume பண்ணியிருக்கோம். ஸோ அதிலிருந்து v equal to y by x. லாஸ்ட்டாக இதை ரீப்ளேஸ் பண்ணிடணும், அது மட்டும் முக்கியம். ஸோ அப்புறம் v பிளேஸ்லாம் y by x போடுறோம். ஸோ cos of y by x equal to log of c into y by x. அண்டு பர்டிகுலர் சொல்யூஷன் தான் ஃபைன் பண்ணோம் டில் கொஸ்டின் 15 வரைக்கும். அப்போ y equal to 0 at x equal to 1. அப்போ cos of 0 by 1 equal to log of c into 1. ஸோ log 0 by 1 என்ன 0. அப்போ cos of 0 equal to log of c. ஸோ cos 0 என்ன 1. ஸோ 1 equal to log c. ஸோ அப்போ log of c ஓட ஆன்சர் 1. பட் நமக்கு தேவை என்ன, அந்த c ஓட வேல்யூ தான் வேணும். ஏன்னா c பிளேஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அப்போ டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல் ஆன் போத் சைடு, ஏன்னா இந்த லாகு கேன்சல் பண்ணோம். அப்போ e பவர் 1 equal to e பவர் log of cன்னு வரும். e log கேன்சல் ஆகி e equal to c. ஸோ அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா cos of y by x equal to log of ex. ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் 14th one. அடுத்தது 15th கொஸ்டின் பாருங்கள். 2xy plus y square minus 2x square of dy by dx equal to 0. y equal to 2 when x equal to 1 அப்படிங்கிற பாயிண்டில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சொல்யூஷன் சேம் ப்ரொசீஜர் அகெயின். ஸோ அப்போ கிவன் கொஸ்டின்லேருந்து இதை வச்சுக்கிட்டு இதை மட்டும் ரைட்டில் கொண்டு வரோம். ஏன்னா எனக்கு தேவை dy by dx. அப்போ இதை ரைட்டில் கொண்டு வந்துட்டு அந்த 2x ஸ்கொயரை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஐடியா. ஸோ அப்புறம் இந்த 2x ஸ்கொயரை இங்கே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2xy plus y square divided by 2x square equal to dx by dy by dx. ஸோ இதுதான் நம்மளோட f of x, y. ஸோ அப்போ f of x, y ஹோமோஜினியஸாக செக் பண்ணுறதுக்காக ரீப்ளேஸ் x by lambda x அண்டு y by lambda y. ஸோ அப்போ f of lambda x, lambda y equal to 2 times lambda x into lambda y plus lambda y the whole square divided by 2 times lambda x the whole square. ஸோ அப்போ 2 times இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா lambda square into xy plus
lambda square into y square divided by 2 lambda square into x square வரும். நியூமரேட்டர்லேயே lambda square இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ நியூமரேட்டர்லேருந்து lambda square காமனாக எடுத்து கேன்சல் பண்ணலாம். ஸோ காமனாக எடுத்திங்கன்னா 2xy plus y square divided by 2 lambda square x square. So then lambda square gets cancelled. So 2xy plus y square divided by 2x square வருது. So that is your actual f of x comma y and எந்த lambdaவும் இல்லாதனால lambda power 0. Therefore f of lambda x comma lambda y நமக்கு என்ன வருது? lambda power 0 into f of x comma y ன்னு வந்துச்சு. So it is a homogeneous function of degree 0. ஏன்னா lambda power 0. So almost நம்ம சால்வ் பண்ணுற எல்லா கொஸ்டின்லுமே இதுதான் இருக்கும் பாருங்க. homogeneous of degree 0 தான் இருக்க போகுது. And then put y equal to vx. அப்போ dy by dx என்ன வரும்? v plus x into dv by dx. இது equation 2. So from 1 and 2 v plus x into dv by dx equal to 2x into y plus vx plus y square. So vx square divided by 2x square. So அப்போ நியூமரேட்டரில் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x square, இங்கே v square x square இருக்கும். அப்போ x square காமனாக எடுத்து கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ x square எடுத்துட்டிங்கன்னா இங்கே 2v plus v square divided by 2 into x square. இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இது இருக்குது. ஸோ x square gets cancelled. So x into dv by dx equal to 2v plus v square divided by 2. அப்புறம் அந்த v இங்கே கொண்டு வந்தீங்கன்னா minus v. So x into dv by dx equal to இந்த 2 இங்கே cross multiply பண்ணுங்க 2v plus v square minus 2v divided by 2. So அப்போ plus 2v minus 2v cancel. So v square by 2 மட்டும் இருக்கும் remaining. Okay, then v எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ அந்த 2 அங்கே கொண்டு போகலாம். v square divideல வரும். ஸோ அப்போ 2 into dv by v square equal to dx by x. அதுக்கப்புறம் integrating on both sides. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் integrate பண்ணிங்கன்னா will get 2 times integral of dv by v square equal to integral of dx by x. ஸோ அப்போ இந்த v square மேலே வந்தால் என்ன ஆகும்? v power minus 2 ஆகுமா? ஸோ அப்போ x power n. ஸோ அப்போ x power n plus 1 divided by n plus 1. ஸோ தட் என்ன ஆகும்? ஸோ this is minus 1. அப்புறம் இது மேலேயும் minus 1 வரும். minus 1 நான் கீழே கொண்டு வரலாமா? 1 by v. ஸோ அப்போ minus 1 into v minus v. அதுதான் நாங்கள் எழுதியிருப்பேன். ஸோ minus 1 by v is what the integration of 1 by v square is. ஸோ இது ஆன்சர் ஈக்குவல் டு log of x plus c. ஓகே, தென் நம்ம என்னவா எடுத்திருக்கோம்? y வந்து vx அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ தட் v equal to y by x. அப்போ அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா minus 2 into 1 by y by x equal to log of x plus c. அப்போ இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா minus 2x by y equal to log of x plus c. ஓகே, தென் அவங்க பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க y equal to 2 when x equal to 1 இல்லை. ஸோ தட் minus 2 into x பிளேஸில் 1. ஸோ y பிளேஸில் 2. ஓகே, ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் ஃபைனலி நமக்கு கிடைக்கிறது -1. இது ரெண்டு கேன்சல் ஆகி -1. இந்த இடத்துல log 1 வந்து நமக்கு 0 தெரியும். ஸோ 0 plus c. ஸோ அப்போ சியோட ஆன்சர் வந்து நமக்கு -1. அப்போ இந்த பிளேஸில் சிக்கு பதில் -1 போட்டால் யுவர் ஆன்சர் இஸ் ஓவர். ஸோ -2x by y equal to log of modulus x -1. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி கொஸ்டின் நம்பர் 15. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 என்ன அப்படின்னு பாருங்க. ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபார்ம் dx by dy. ஓகே, ஸோ dx by dy அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஈக்குவல் டு h of x, y. தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x by y ஃபார்மில் இருக்குது. கேன் பி சால்வ்டு பை மேக்கிங் தி சப்ஸ்டியூஷன். இப்போ நமக்கு dy by dx இருந்தால் சப்ஸ்டியூஷனில் என்ன பண்ணுவோம்? y equal to vx கொடுப்போம். dx by dy இருந்தால் பண்ணுவோம் x equal to vy. அவ்வளோதான், அதை சப்ஸ்டியூஷன் அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் சொல்யூஷன் ஃபார் சால்விங் dx by dy equal to h of x by y by making the substitution x equal to vy substitution. ஏன்னா vy போடுவோம், அப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். v plus y into dv by dy அப்படின்னு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருப்போம். ரைட், ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி correct answer. That's all for question number 16. Simple direct question. Okay, then which of the following is a homogeneous differential equation? அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4ல் எது ஹோமோஜினியஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஸோ ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா XY காமனாக எடுத்து கூட பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை சிம்பிளிஃபை பண்ணி dy by dx ஃபைன் பண்ணி அதிலிருந்து லேம்டா எக்ஸ். இப்போ இதெல்லாம் dy by dx பண்ணாலும் நமக்கு அந்த டேர்ம் வராது, லேம்டா பவர் n இன்ட்டுன்னு வராது. ஏன்னா பாருங்கள், இங்கே இருக்கிறது க்யூப் டேர்ம், இங்கே இருக்கிறது நார்மலாக ஸ்கொயர் டேர்மாக வரும். இன்கேஸ் லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் போட்டிங்கன்னா ஸ்கொயர் டேர்ம் வரும், இது க்யூப் டேர்மாக இருக்கும்.
ஸோ அப்போ இது வந்து என்னவாக இருக்காது, ஹோமோஜினியஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. சிமிலர்லி இங்கேயும் பாருங்கள் மிக்சடில் இருக்குது, இங்கே க்யூப்பில் இருக்குது, இங்கே ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இதுவுமே ஸ்கொயர் டேர்ம். அப்போ எதுவும் மிக்சிங்கில் இருக்கிறதுனால இந்த 2 ஆப்ஷனும் கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம செக் தான் பண்ணணும் எது ஹோமோஜினியஸ் வருது அப்படிங்கிறத. ஸோ இஃப் அ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஹோமோஜினியஸ், அப்போ என்னவாக இருக்கணும், எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் ஈக்குவல் டு லாம்டா பவர் n இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யாக இருக்கணும். அப்போ இந்த லாஸ்ட் ஆப்ஷன்லேருந்து செக் பண்ணுறோம். லெட் ஆப்ஷன் டி y ஸ்கொயர் dx ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் xy மைனஸ் ஒய் ஸ்கொயர் dy ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த 2 இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ மேபி இது இருக்கலாம் அப்படின்ற கேஸ், அதனால் செக் பண்ணலாம். இதுவும் இருக்காது, ஏன்னா இங்கே பாருங்கள் கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பார்த்த உடனே எப்படி எம்சிக்யூவில் செக் பண்ணலாம்னா இது 3மே இருக்காது. ஏன்னா இங்கே பாருங்கள் 5 கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணாலும் லாம்டாவை என்னால் காமனாக எடுக்க முடியாது. அப்போ இது கண்டிப்பாக வரப்போகிறதே கிடையாது என்ன பண்ணாலும். ஸோ இதில் வேணால் வரலாம், பட் இங்கேயுமே இங்கே க்யூபாக இருக்குது, இங்கே ஸ்கொயராக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் பியும் கிடையாது. இங்கே க்யூப் அண்ட் ஸ்கொயரில் மிக்ஸ் ஆகி வருது. ஸோ இதுவுமே இருக்காது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் ஒன்லி ஆப்ஷன். ஸோ அதை செக் பண்ணுவோம். அப்போ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இது ரைட்டில் கொண்டு வந்தால் மைனஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு வரும். அப்புறம் மைனஸ் உள்ளே போட்டிங்கன்னா xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் dy ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஆஃப் டிஎக்ஸு. ஸோ அப்புறம் dy பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை திஸ் என்டையர் திங் இப்படியே கீழே வந்துடும். இதை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் ஹோமோஜினியஸ் செக் பண்ணுறதுக்கு புட் எக்ஸ் பை லாம்டா எக்ஸ் அண்டு ஒய் பை லாம்டா ஒய். ஸோ அப்போ எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் ஈக்குவல் டு லாம்டா ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை லாம்டா எக்ஸ் இன்ட்டு லாம்டா ஒய் ப்ளஸ் லாம்டா ஒய் ஸ்கொயர் மைனஸ் லாம்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை லாம்டா ஸ்கொயர் காமனாக எடுத்திங்கன்னா xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ லாம்டா ஸ்கொயர் கேன்சல், ஒய் ஸ்கொயர் பை xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ லாம்டா பவர் 0 இன்ட்டு இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ஏ. ஸோ அப்போ வந்துடுச்சு. அப்போ இட் இஸ் என்னது, ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன், ரைட். ஸோ இட்ஸ் அ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 0. therefore ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், அவ்வளோதான். ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அண்டு இதோட வந்து ஓவர் இந்த கொஸ்டின் நம்பர் 17 as well as this exercise 9.4 வந்து இதோட முடிஞ்சு. ஸோ இப்படி தான் நம்ம கெஸ் பண்ணோம். ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் இருக்காது, இது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இங்கே பாருங்கள் கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியாது, என்னால் லாம்டாவை நான் காமனாக வெளியில் எடுக்கவே முடியாது இந்த இடத்துல. ஸோ அப்போ காமனாக எடுத்திங்கன்னா டிவைடில் லாம்டா வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது ஹோமோஜினியஸ் கிடையாது. ஸோ இதுவுமே வந்து என்ன, இங்கே ஸ்கொயரில் இருக்கும், இங்கே க்யூப்பில் இருக்கும், அதுவும் கிடையாது. ஸோ இது இந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து என்ன, அது எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வருது. ஏன்னா எல்லாமே பாருங்கள் ஸ்கொயர் டிகிரி 2ஆக இருக்குது. எல்லா ஈக்குவேஷனுமே டிகிரி 2ஆக இருக்குது. ஸோ இங்கே வந்து 1 டிகிரி 3ஆக இருக்குது. இது 2 வேரியபிள் இந்த இடத்துல டிகிரி 2ஆக இருக்குது. ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ பார்த்தே கூட நம்ம கெஸ் பண்ணலாம் எது இருக்கும் எது இருக்காது அப்படிங்கிறது. அதை வச்சு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி முடிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் இதோட வந்து இந்த 9.4 எக்ஸசைஸ் வந்து நமக்கு ஓவர், ரைட். ஸோ அப்கமிங் வீடியோவில் அடுத்த செக்ஷன், அதாவது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன, அதோட கான்செப்ட்ஸ் என்ன, அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் அண்டு எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்கமிங் வீடியோஸில், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.